அதாவது உபாகமம் 31:6 இந்த வருஷத்துக்குரிய வாக்குத்தத்த செய்தி, நீங்கள் பலம் கொண்டு திடமனதாக இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. 4 காரியங்கள் அங்கே சொல்லியிருக்குது. 2 விஷயம் நம்ம செய்ய வேண்டியது, 2 விஷயம் தேவன் செய்வேன்னு சொல்லுகிறதை நம்ம பார்க்குறோம். அதுலேயும் மொத்தம் இந்த 4 விஷயமுமே 2 தடவையாக ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்கு. இப்போ ஜீசஸ் எப்படி மெய்யாகவேன்னு சொல்கிறார்ல, அது மாதிரி 4 காரியம் நம்ம செய்ய வேண்டியது. 2 காரியம் என்னது? பலம் கொண்டு திடமனது, அதாவது தைரியமாக இருங்கிறத பலம் கொண்டு திடமனதாக இருன்றார். 2வது நம்ம செய்ய வேண்டியது நீ பயப்படாத திகைக்காதன்றார். தேவன் என்ன செய்வாராம்? என்னோட இருப்பார், கூடவே இருப்பாராம். அடுத்து என்ன செய்வாராம்? என்னை விட்டு விலகவும் மாட்டாராம், என்னை கைவிடவும் மாட்டாராம். எவ்வளோ அழகாய் தேவன் அந்த வசனத்தை அவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி நமக்கு சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்தில் பெரிய பெரிய சாதனைகளை செய்தவர்கள் கூட நிறைய நேரங்களில் பயந்தார்கள், கலங்கினார்கள். நம்ம எல்லாம் பயப்படுறது உண்மையாகவே நான் சொல்கிறேன். நாங்கள் கடந்த நாட்களில் கூட ஒரு தம்பியை குறித்து நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். வெறுமனே ஃபிசிக்கல் சிக்னஸை ஈஸியாக ஹீல் பண்ணிடலாம். உடம்புல மட்டும் சுகம் இல்லை அப்படின்னா அதை ஈஸியாக ஹீல் பண்ணிடலாம். மனசில் தேவையற்ற அந்த பயங்கள், கலக்கங்கள், அதெல்லாம் ரொம்ப தவறான ஒரு விஷயம். அதாவது சைக்காலஜியில் அது மனப்பிறழ்வுன்னு சொல்கிறாங்க, அது ஒரு சைக்காலஜிக்கல் இஷ்யூன்னு சொல்கிறாங்க. லூயி பாஸ்டர், நம்ம எல்லாருக்கும், நீங்கள் எல்லாரும் படிச்சிருப்பீங்க, அதாவது வேக்சினேஷன் கண்டுபிடித்த லூயி பாஸ்டர், அது தடுப்பூசி கண்டுபிடிச்சாரு, நிறைய மருந்து மாத்திரைகளை கண்டுபிடிச்சாரு. அவருக்கு ஒரு ஓசிடின்னு சொல்லி ஒரு மனப்பிறழ்வு நோய் இருந்துச்சு. என்னன்னா அதுவும் ஃபாரினர்ஸ் என்ன செய்வாங்க, யாரை பார்த்தாலும் என்ன செய்வாங்க, கையை குலுக்குவாங்க. ஆனால் இவருக்கு யாரை கண்டாலும் ஐயோ கையை கொடுத்துருவாங்களோன்னு ஒரு பயம் வந்துருமா, ஒதுங்கி போவாராம். ஏன்னா அவங்க கையில் இருக்கிற கிருமி என்ன செய்கிறோம், தன்னுடைய கையில் ஒட்டிக்கொள்ளும். இது சும்மா நான் என்ன சொல்கிறேன், கையை குலுக்கிட்டு அந்த பக்கம் போய் கழுவ வேண்டியதான், வேறு என்ன செய்ய. அவருக்கு அது ஒரு பெரிய பயமாக, அது அவருக்கு ஒரு மனப்பிறழ்வு நோயாகவே இருந்ததுன்னு பார்க்குறோம். பெஞ்சமின் ஹாரிசன்னு சொல்லி அமெரிக்காவுடைய 23வது பிரசிடென்ட் ஒருத்தர் இருந்தார். அவர் 1889 1889 அவர் பிரசிடெண்ட்டாக இருந்தார். அவருடைய நாட்களில் தான் முதல் எலக்ட்ரிசிட்டி அங்கே வெள்ளை மாளிகைக்கு, ஒயிட் ஹவுஸ்க்கு கொடுக்கப்பட்டது. ஸோ அவரும் அவருடைய ஒய்ஃபுக்கும் ஸ்விட்சை போடவும் ஆஃப் பண்ணவும் அவ்வளோ பயமா. அதாவது அவங்களுடைய ஸ்டாஃப் யாராவது அவங்களுடைய பெட்ரூம் வரைக்கும் அவங்க போட்டால் தான் உண்டு, அவங்க ஆஃப் பண்ணால் தான் உண்டு, இல்லாட்டா அது எப்படி இருக்குதோ அது அப்படியே தான் இருந்ததாம். ஸோ உலகை ஆண்டவர்கள் அப்படிலாம் இருந்திருக்கிறாங்க. ஜோசப் ஸ்டாலின், நம்ம எல்லாரும் கேள்விப்பட்ட பெயர் இல்லை, ரஷ்யாவுடைய ஒரு பெருந்தலைவராய், ஒரு சர்வாதிகாரியாய் இருந்தவர். அவர் தன்னுடைய வாழ்நாட்களிலே கிட்டத்தட்ட 1 கோடி ஆட்களை கொன்று குவித்திருக்கிறார். அவ்வளவு பெரிய ஒரு சர்வாதிகாரி. அவருக்கு என்ன தெரியுமா பயம்? பாரனோயா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு மனப்பிறழ்வு வியாதி இருந்துச்சான். என்னன்னா எந்த மனுஷனையும் நம்ப மாட்டார். அதாவது யோசிச்சு பார்த்துக்காங்க, 1 கோடி பேரை கொன்றவருக்கு தன்னை யாராவது கொன்று விடுவார்களோ? அவருடைய வீட்டில் அவ்வளோ நிறையா பெட்ரூம்ஸ் இருக்குமா, எந்த ரூமில் படுக்க போகிறேன்னு யாருக்கும் சொல்ல மாட்டாராம். நைட் ஏதாவது ஒரு பெட்ரூமில் போய் படுத்துக்கொள்வாராம். அவ்வளவு அவருக்கு உயிர் பயமா. உண்மையாகவே சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த பைபிளில் நமக்கு திரும்ப 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 ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? பயப்படாத, பயப்படாத, பயப்படாத. நீங்கள் அதை ஈஸியாக தயவுசெய்து எடுத்துடாதீங்க. பயம் அப்படிங்கிறது நமக்கு தேவன் வைத்திருக்கிற சுதந்திரங்களை, வாக்குத்தத்தங்களை நம்மை பெற்றுக்கொள்ள விடாது. நம்ம எல்லாரும் நினைக்கிறோம், நிறைய நேரங்களில் நம்ம தைரியசாலின்னு நினைக்கிறோம். ஆனால் சிச்சுவேஷன்ஸை நம்ம கடந்து போகும் பொழுது கட்டாயம் ஒவ்வொருத்தருக்கு ஒரு சூழ்நிலைகளிலே நம்ம அறியாத ஏதோ ஒரு பயமோ ஒரு தயக்கமோ, ஐயோ எதிர்காலம் என்ன ஆகிடுமோ, இதுலேருந்து நான் மீண்டு வந்துடுவேனா, எக்ஸாம் ஒழுங்காக எழுதிடுவேனா, இந்த ஃபினான்ஸை நான் மீட் அவுட் பண்ணிவிடுவேனா, இந்த வியாபாரம் செழிச்சிருமா, என் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்களா, பாதுகாவலாக இருப்பாங்களா, இந்த மாதிரி பலவிதமான கேள்விகளும் பயங்களும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க தான் செய்கிறது. ஸோ இந்த வருஷத்தில் ரொம்ப அழகாய் தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிறாரு. நீ என்ன செய்யாத?
பலம் கொண்டு திடமனதாக இரு, நீ தைரியமாக இருன்றதை டபுள் டைம் சொல்கிறாரு. பயப்படாத திகையாதன்றதை 2 தடவை ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். ஏன் சொல்கிறாரு? நான் உன் கூடவே நான் இருக்கேன், உன்னோட இருக்கேன், உன் கூடவே இருக்கேன்றார். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிட்டுறவே மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே உபாகமம் 31:3 பார்க்கிறோம், உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார், அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அழிப்பார், நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பாய் என்று சொல்லி அங்கே சொல்கிறார். அதாவது இந்த உபாகமம் 31 பார்த்தோன்னா மோசேயுடைய கடைசி வார்த்தைகள். அவர் மரணிக்கிறதற்கு முன்பாக அங்கே கடந்து வந்துட்டாங்க. கடந்து வந்த பாதைகள் எல்லாம் முடிஞ்ச பிறகு அவர் மறிக்கிறதுக்கு முந்தி அங்கே ஜனங்களுக்கு சொல்லுகிறார். அவர் சொல்கிறாரு, அங்கே எகிப்திலேருந்து எவ்வளவோ நம்ம தாண்டி வந்துட்டோம், இப்போ நீங்கள் இங்கே கிட்டத்தட்ட யோர்தானுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டீங்க. ஸோ இதுவரைக்கும் மற்ற எல்லா சத்துருக்களையும் எதிர்த்து ஜெயிக்க செய்த தேவன் இனிமேலும் என்ன செய்வார்? உங்களோட கூட இருப்பார். சரி, நான் ஒரே ஒரு காரியம் கேட்குறேன். நமக்கு எல்லாருக்கும் ஒரு தவறான ஐடியா இருக்குது. அதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா என்ன பண்ணியோ அதனால உனக்கு கஷ்டம் இல்லை, நீ என்ன பண்ணியோ, உங்கள் மூதாதையர் என்ன பண்ணாங்களோ அதுவோ இதுவோ நமக்கே நான் என்னமாவது ஏதோ ஆயிடுச்சோ. இல்லை, ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நம்ம என்ன செய்யணும்? முதல்ல புரிந்து கொள்ளணும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த பொழுது லூக்கா 5:5-7 வரைக்கும் பார்க்கிறோம். முழுசும் பிரயாசப்பட்டு பேதுருக்கு என்ன செய்யல? ஒரே ஒரு மீன் கூட அவருக்கு கிடைக்கல. ஆனால் அங்கே ஜீசஸ் வந்த உடனே அவர் சொல்கிறாரு, வலது பக்கத்தில் போடு, ஆழத்தில் போடுன்றாரு. அங்கே போட்ட உடனே 2 படகு நிறையா சிநேகிதர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஹெல்ப்பெல்லாம் கேட்டு எடுக்கத்தக்க விதத்தில் 2 படகு நிறையா அவர்களுக்கு என்ன செய்துதான் மீன்கள் கிடைத்தது. அதை கண்ட 9 பார்க்குறோம், பேதுரு, யாக்கோபு, யோவான் இவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்களாம்? பிரமிச்சடைஞ்சாங்களாம். அவங்களாம் ஷாக் ஆயிட்டாங்க. இயேசுவுக்கு இவங்க பின் சென்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே அதிகாரத்தில் 12-13 பார்க்குறோம், குஷ்டரோகி ஒருவன் ஜீசஸ்ட வரான். வந்துட்டு, ஆண்டவரே உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடுன்னு சொல்லி அங்கே கேட்கிறான். ஆண்டவரே என்ன சொல்கிறாரு? சித்தம் உண்டு, சுத்தமாகன்னு சொல்கிறார். உடனே அவனுடைய குஷ்டரோகம் சுத்தமாயிடுச்சு. ஸோ ஜீசஸ் இருந்த இடத்துல இம்மீடியட்டாக அங்கே ஒரு மிராக்கிள் நடக்கிறதை பார்க்குறோம். இதெல்லாம் அவங்க பார்த்துட்டே வராங்க. அதே அதிகாரத்தில் 24-25 பார்க்குறோம், திமிர்வாத காரன் ஒருவனை வீட்டு வாசலில் வந்து என்ன செய்கிறாங்க? கூரையை பிரித்து கீழே இறக்குறாங்க. ஆண்டவர் சொல்கிறார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. அந்த படுக்கை உண்மையாகவே கண்டிப்பாக வெயிட்டாக இருந்திருக்கும். 4 பேர் சேர்ந்து 4 பக்கம் இறக்குறாங்கன்னா அது அட்லீஸ்ட் உடையாமையாவது இருந்திருக்கணும்ல. அவர் என்ன சுகவீனமாய் வந்தவுடனே எந்திரிச்சு போன்னு கூட சொல்லாமல் என்ன சொல்கிறாரு? உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்றாரு. அவனும் உடனே என்ன செய்கிறான்? எடுத்துக்கொண்டு நடக்கிறான். ஸோ ஜீசஸ் அங்கே இருக்கும் பொழுது இன்னும் எத்தனையோ வியாதியஸ்தர்களை குணமாக்கினார், மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். ஸோ ஆண்டவர் இருக்கும் பொழுது நிறைய நம்முடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம் வந்தா, சந்தோஷம் வந்தா, பெருக்கம் வந்தா உடனே ஆண்டவர் என்னோட இருக்கிறாரு, என்னை ஆசீர்வதிச்சிட்டாரு. இங்கே எந்திரிச்சு இன்றைக்கி நிறைய பேரை சாட்சியெல்லாம் சொல்கிறோம், சரியா? ஸோ அதே நேரங்களில் நம்முடைய வீடுகளிலே பிரச்சனைகள் வரும் பொழுது என்ன பண்ணுறோம்? சீஷர்கள் இயேசுவோடு இருக்கும் பொழுது அங்கே பிரச்சனை வராமல் இருந்துச்சா? கல்யாண வீடு ஒரு கல்யாண வீட்டில் அங்கே என்ன வந்துச்சு? ஜீசஸ் கூட தானே இருந்தார். ஜீசஸ் அங்கே இன்வைட் பண்ணியிருக்காங்க, வரவழைச்சிருக்காங்க. நம்மளும் ஜபத்தோடு தான் சில நேரங்களில் எங்கேயாவது போகிறோம், அங்கே என்ன செய்கிறது? குறைவு ஏற்படுகிறது. ஸோ ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது குறைவுகளும் அங்கே ஏற்படலாம். ஏசு கிறிஸ்து படகுல இருந்த பொழுது படகு அமிழத்தக்கதாக என்ன செஞ்சிச்சு? பெருங்காற்று, பெரிய புயல் அங்கே வீசுது. ஐயோ ஐயரே மடிந்து போகிறோம் அப்படின்னு சாகத்தக்கதாய் மரண பயம் நம்முடைய வீடுகளிலே வருகிறதா? உடனே ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா? ஏன் இப்படி கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறோமா? இதெல்லாம் இயேசு கிறிஸ்து இருந்த பொழுதும் அங்கே நடந்தது. அடுத்தது மத்தேயு 14:13-21 வரைக்கும் பார்க்குறோம். அங்கே ஒரு பெரிய அற்புத சுகம் அளிக்கும் பெருவிழா மாதிரி ஒன்று ஜீசஸ் தான் நடத்துகிறார். அங்கே அவர் திரளான ஒரு வனாந்திரமான இடத்துக்கு போகிறாரு. திரளான ஜனங்கள் வர்றாங்க. எல்லாரையும் பார்த்து வியாதியாக இருக்கிறவங்களாம் பார்த்தவர் மனதுருகுகிறார். அந்த இடத்துல அவங்க என்ன செய்கிறாங்க? அங்கே எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாம் பிரசங்கம் முடிஞ்சிச்சு, சுகமாக்குற காரியம் முடிஞ்சிச்சு. அங்கே சாப்பாடு இருக்கா
அப்படின்னு பார்க்குறாரு. அங்கே என்ன இல்லை, சாப்பாட்டுக்கு வழியை காணோம், இல்லை அங்கே சாப்பிடுகிறதற்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி பார்க்குறோம். ஜீசஸும் 40 நாள் உபவாசம் பண்ணி வர்றாங்க, பசியாக இருக்கு அவருக்கு, சாப்பிடாங்க, ஒன்றும் இல்லை. ஸோ பசி பட்டினியும் இந்த வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கையில் உண்டு. எல்லா குறைவுகளும் இல்லை. பவுல் சொல்கிறார்ல, பட்டினியாக இருந்தேன், நிர்வாணமாக இருந்தேன், நாசமோசம் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. அது மாதிரி சீஷர்களால் ஒரு நேரத்தில் என்ன செய்ய முடியல, பிசாசை துரத்த முடியல. மத்தேயு 17:19 அவங்களால ஒரு பிசாசை என்ன செய்ய முடியல, துரத்த முடியாமல் இருந்தது. அவங்களுக்குள்ளார போட்டி பொறாமல் இருந்துச்சா இல்லையா? நான் வலது பக்கத்தில் உட்காரணும், ஒருத்தன் நான் இடது பக்கத்தில் உட்காரணும். சீஷர்களுக்குள்ளார போட்டி பொறாமல் இருந்துச்சு. அடிதடி, வெட்டு குத்து, இல்லை பேதுருவே என்ன செஞ்சிட்டாரு, ஜீசஸை பிடிக்க வந்தோடனே அவர் பட்டயத்தை எடுத்து என்ன செஞ்சிட்டாரு, மல்குசுடைய காதை வெட்டிட்டாருன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து இயேசுவை சிலுவையில் கொண்டு போகிறப்போ என்ன செஞ்சிட்டாங்க, ஒருத்தருமே இல்லை. இல்லை பேதுரு மறுதளிச்சார்னு சொல்கிறோம், ஆனால் ஏதோ அவர் தூரமாக இருந்தாதே என்ன செய்தார், பார்த்தாரு. யோவான் ஒரு பக்கமாக தூரமாக நின்றுட்டு இருந்தார். இப்போ பாக்கி 10 பேரை காணலை, அந்த இடத்துலையே இல்லை. ஸோ ஜீசஸ் இருக்கும் பொழுது, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளும் வரலாம். நம்மோடு கூட இருக்கிறவர்களும் ஆண்டவரோடு கூட தான் இருக்கிறாங்க. அவங்க இப்படி அப்படி என்ன செய்கிறாங்க, இருக்க தான் செய்கிறாங்க. எல்லாரும் பர்ஃபெக்ட் பீப்புளாக இருந்தால், நான் எப்பவும் சொல்லுகிற ஒன்று தான், ஒரு மலர் அது பூர்ணமாய் மலர்ந்து விட்டால் அதற்கு இந்த பூமியில் அதுக்கு பிறகு இடம் இல்லை. ஸோ இந்த பூமியில் இன்றைக்கி நீங்களும் நானும் இருக்கிறோன்னா, நம்ம இன்னும் ஆண்டவருக்கு உகந்த மலர்களாய் முழுசுமாய் இன்னும் மலர்ந்து முடியலை. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி. ஆண்டவர் அதுக்காக தான் நம்மளை என்ன செய்திருக்கிறாரு, விட்டு வைத்திருக்கிறார். ஸோ ஆண்டவர் இந்த பூமியில் நம்ம இருக்கும் பொழுது தேவன் எல்லா நேரத்திலும் நம்ம கூட இருக்கிறார். அவர் ஆனால் என்ன செய்யல, நம்மை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன்னு சொல்லுகிறார். யோவான் 16:33 ஜீசஸ் சொல்றார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் என்ன செய்தேன், உலகத்தை ஜெயித்தேன். ஸோ உலகத்தை ஜெயித்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். 34ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்தில், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றினின்றும் அவனை என்ன செய்வாரா, விடுவிப்பார்னு சொல்லி பார்க்கிறோம். இன்னும் ஆனால் நம்ம ஜீசஸை நெருங்கி 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 ஆண்டவரை நெருங்கி போக போக இன்னும் என்ன இருக்கும், ப்ராப்ளம்ஸு அதிகமாக தான் இருக்கும். ஆனால் அதனூட நம்ம தேவனுடைய அன்பை இன்னும் அதிகமாக நம்மளால் ருசிக்க முடியும். ரோமர் 8:35 பார்க்குறோம், உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று சொல்லி அங்கே பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். ஸோ இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு சொல்கிறார், நீங்கள் என்ன செய்யுங்க, பலம் கொண்டு திடம் மனதாயிருங்கள், பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். எவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம், இனி வரப்போகிற சத்துருக்களுக்கு. அப்போது நம்ம கடந்து வந்த பாதைகளை நம்ம என்ன செய்யணும், நினைத்து பார்க்கணும். மோசே சொல்கிறாரு, இவ்வளோ தூரம் நான் யுத்தம்லாம் பண்ணியாச்சு, பெலிஸ்தரோட யுத்தம் முடிஞ்சிச்சு, அமலேக்கியரோட முடிஞ்சிச்சு, அந்த ஓகுக்கு சீகோனுக்கு எல்லாம் முடிஞ்சிச்சு, இப்போ நான் கொண்டாந்து இந்த யோர்தானுக்கு இக்கரையில் நான் உங்களை என்ன செய்திருக்கிறேன், விட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே மோசே சொல்லுகிறார். மோசே அந்த இடத்துல மரித்தும் என்ன செஞ்சிட்டாரு, போயிட்டார். மோசே மரித்து போயிட்டார். இன்னும் எங்கே போல, வாக்குத்தத்த காணான அவங்க போய் சேரலை. அந்த இடத்துல தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள். ஸோ இந்த நாளிலே ஒருவேளை அப்படிப்பட்ட இக்கட்டில் எந்த நம்பிக்கையுமே இல்லாமல் நம்ம ஒரு வேளை இருக்கிறோமா, அந்த இடத்துல யோசுவா 1:9 ஆண்டவர் யோசுவா கிட்ட சொல்லுகிறார், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். அந்த இடத்துல யோசுவாவுக்கு என்ன சிச்சுவேஷன்னா, இந்த 40 வருஷமாக வனாந்தரத்தில் ஆண்டவரை முகமுகமாய் கண்டு அவருடைய வார்த்தையை பெற்று பேசி நடத்தின மோசே மரித்து போயிட்டார். கைவிடப்பட்டது போல ஒரு சூழ்நிலை. முன்னால் கானானுக்கு இவர் போய் சேரணும், இவர் தான் சுதந்திரிக்கணும், மோசே எல்லாம் இவர்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாரு. பெரிய பிரவாகித்து ஓடுகிற யோர்தான் அங்கே இருக்கிறது. அந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கட்டளையாக சொல்லுகிறார், பயப்படாத, திகையாத, பலம் கொண்டு திடமனதை. நம்ம வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்ம பயப்படவோ திகைக்கவோ கூடாது. பலம் கொண்டு திடமனதாய்,
அன்ஷேக்கபிளாக இருக்கணும். நம்முடைய ஃபெய்த் வந்து ஆண்டவர் மேலே இருக்கிற விசுவாசம். இன்றைக்கி பாஸ்டர் இந்த இடத்துல வர்ஷிப் டைமில் சொன்னாங்க, விசுவாசம் அதை அசைக்க முடியாததாய். தேவன் எனக்கு சொல்லிட்டாரு, அவர் அதை என்ன செய்வார், செய்து முடிப்பார் என்று சொல்லி நம்ம விசுவாசிக்க வேண்டும். உடனே ஆண்டவரிடத்துலேருந்து வார்த்தை வந்த உடனே யோசுவா அங்கே இஸ்ரவேலின் அதிபதிகளை பார்த்து, யோசுவா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, நீங்கள் பாளையத்தை நடந்து என்ன செய்யுங்க, போங்க, ஜனங்களை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு போஜன பதார்த்தங்கள். ஜனங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்க, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே துக்கம் தான் நடந்துட்டுருக்கு. அங்கே சொல்லுகிறார், நீங்கள் உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள், இன்னும் 3 நாளைக்குள்ளார நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, யோர்தானை கடந்துட போகிறீங்க. பாருங்களேன், இப்போ எவ்வளோ நாளாக இவங்க அந்த யோர்தானுக்கு இந்த பக்கம் இருக்கிறாங்க. என்னாகமம் 22:1 அவங்க அந்த இப்போ இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. அங்கே பின்பு இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணி எரிகோவின் கிட்ட இருக்கும் யோர்தானுக்கு இக்கரையிலே மோவாபின் சமனான வெளியிலே பாளையம் இறங்கினார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ மோசே அவங்கள 38 வருஷமாக நடத்திட்டு வந்தாங்க. என்னாகமம் 22:1 முடிச்சிட்டார். அங்கே என்னாகமம் முடிஞ்சு உபாகமம் முடிஞ்சு இப்போ யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வந்து நிற்கிறோம். கிட்டத்தட்ட 2 வருஷமாக அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அந்த இடத்துலையே ஸ்டே பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ 2 வருஷமாக என்ன செய்கிறது, இந்த யோர்தானை எப்படி கடக்கன்னு தெரியாமல் உட்காந்துட்டு இருந்த ஜனங்கள்கிட்ட ஆண்டவர் சொல்கிறார், ரெடி பண்ண. என்ன ரெடி பண்ணுமா, சாப்பாடு ரெடி பண்ணும். உங்கள்கிட்ட சொன்னால் செய்வீங்களா? சாப்பாடை ரெடி பண்ணுங்க, இன்னும் 3 நாளில் நீங்கள் என்ன செஞ்சிட போகிறீங்க, இந்த யோர்தானை கடந்துட போகிறீங்க. ஸோ இந்த நாளிலே ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய வாக்கு தத்தமானதை, நீ நீண்ட வருஷங்களாக வெயிட் பண்ணுகிற வாக்கு தத்தங்களை நீ பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறியா, ரெடி பண்ணு, நீ அதுக்கு ரெடி ஆகு. இன்னும் 3 நாளைக்குள்ளார, இன்னும் சீக்கிரமாய் நீ என்ன செய்வா, அதை கடந்து போய்விடுவ அப்படின்னு சொல்லி அங்கே யோசுவா ஜனங்களுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அங்கே ஜனங்க உடனே சாப்பாடு ஆயத்தம் பண்ணுறாங்க. யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் இதை சொல்கிறாரு. 2ஆம் அதிகாரத்தில் யோசுவா என்ன செய்கிறாரு, அங்கே எரிகோவை கானான வேவு பார்க்குறதுக்கு ஆட்களை அனுப்புகிறாரு. 3ஆம் அதிகாரத்தில் அவ்வளோதான், 3ஆவது நாள் என்ன செஞ்சுட்டாங்க, அவங்க கடந்து தீர்த்துட்டாங்க அதே யோர்தானை. அருமையான தேவனுடைய ஜனமே, ஸோ பிரச்சனை எங்கே இருக்குது, நம்முடைய பயத்தில் இருக்குது, நமக்கு இல்லாத தைரியத்தில். நம்ம தைரியமாக இல்லாததுனால, பலமாக இல்லாததுனால, தேவன் ஆயத்தம் செய்ய சொல்லுகிறவைகளை ஆயத்தமாக இராததுனால நம்ம இன்னும் என்ன செய்கிற, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் இருக்கிறோம். உங்களுக்கு முன்பாக எந்த யோர்தான் இருக்கிறது? தேவன் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் ஞாபகம் இருக்கிறதா? ஆண்டவர் உனக்கு காணான தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. நம்மளோ என்ன செய்கிறோம், பரதேசியை போல, ஒன்றுமில்லாதவர்களை போல தியங்கி பயந்து கலங்கி சந்தேகத்தோட நம்ம உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோமா? ஆண்டவர் சொல்றாரு, இந்த பூமிக்குரிய வாக்கு தத்தங்களையும் நான் உனக்கு தருவேன். இன்னைக்கு இங்கே வர்ஷிப் டைமில் சொன்னது போல பரத்திற்குரிய ஆயத்தமும் நமக்கு இருக்கிறதா? காலம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எல்லா பக்கமும் ஒரு அழிவும் பிரச்சனையும். இன்னைக்கு எல்லா எந்த வீட்லையாவது ஃபீவர் கோல்டு காஃப் இல்லாமல் இருக்குதா? எல்லா வீட்லேயும் கொரோனானாங்க, ஆனால் இன்னைக்கு ஒன்றுமே சொல்லாமல் இருக்காங்க. ஆனால் எல்லா வீடுகளுக்குள்ளாரையும் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. அருமையானவர்களே, தேவனுடைய வருகை மிகவும் சீக்கிரமாக இருக்கிறது. ஆயத்தமாய் இருப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஸோ ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை, நம்முடைய பயத்தை நீக்கி தைரியப்பட்டு ஆயத்தமாக இருக்கும் பொழுது வாக்கு தத்தங்களை நம்ம சுதந்திரித்துக் கொள்வோம். இரண்டாவது இன்னொருவரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். யோசுவா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் காலேப் யோசுவாவை பார்த்து சொல்கிறாரு, கர்த்தர் அந்நாளிலே சொன்ன அந்த மலை நாட்டை எனக்கு தாரும், அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன். அங்கே சொல்கிறாரு, இவருக்கு இப்போ 85 வயசு. 85 வயதுலையும் ஆண்டவர் அன்னைக்கு எனக்கு சொன்னாரே, எப்ரோனை தருவேன்னு சொன்னாரே, அந்த தேசம் எனக்கு வேணும். அங்கே ஏனாக்கியர் இருந்தால் என்ன, எவ்வளோ அரணிப்பான பட்டணம் இருந்தால் என்ன, கர்த்தர் என்னோட இருந்தால் போதும், நான் என்ன செய்வேன், அவர்களை துரத்தி விடுவேன் என்று சொல்லி அங்கே காலேப் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஸோ கர்த்தர் சொன்னதை, நிர்மல் பிரதர் இப்போ அடிக்கடி அதை சொல்லிகிட்டே இருப்பாங்கல்ல,
வாக்கு தத்தம் என்ன? உங்களுடைய இந்த வருஷத்தோட வாக்கு தத்தம் பர்சனலாக ஞாபகம் இருக்கா? தெரியலையே. எத்தனை பேர் அதுக்குள்ளார 12 நாளில் எத்தனை பேர் மறந்துட்டோன்னு தெரியலையே. பாருங்களேன், இவர் 40 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை எனக்கு இப்போது தாங்க, நான் விடவே மாட்டேன். எனக்கு வயசானாலும் எனக்கு அன்னைக்கு இருக்கிற பலன் எனக்கு இன்றைக்கும் இருக்கிறது, எனக்கு அதை தாங்கன்னு சொல்லி அவர் கேட்கிறார். ஸோ கர்த்தர் சொல்லிட்டாரு, அதனால அது எனக்கு வேணும்னு சொல்லி அவர் கேட்கிறார். அருமையான தேவனுடைய ஜனம், பேதுரு 1:25 கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். நம்ம தான் ஸ்லக்கிஷாக இருக்கோம், நம்ம தான் அதில் ரொம்ப ஸ்லாக்காக இருக்கோம். கர்த்தருடைய வார்த்தை நிலைத்திருக்கிறது. ஏசாயா 55:11 மாரியும் உறைந்த மழையும் வானத்திலேருந்து பொழிஞ்சு பூமியை நனைச்சி அதில் முளைக்க பண்ணுகிறது போல அவருடைய வசனம் என்ன செய்யாதான்? வெறுமையாக என்னிடத்துல திரும்பாது, அது நான் அனுப்பின காரியம் நிறைவேறும்படி அது செய்யும், அது வாய்க்கும். அருமையான தேவனுடைய ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வார்த்தையே கொடுக்கலையா? வாரம் வாரம் வந்து உட்கார்றோமே, டெய்லி வசனம் படிக்கிறோமே, ஃபாஸ்டிங் இருக்கிறோமே, எத்தனை வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தை அது எப்படிப்பட்ட வார்த்தை? ஆதியிலே சகலத்தையும் சிருஷ்டித்த வார்த்தை. அது வெறுமையாய் அது திரும்பவே திரும்பாது. தயவு செய்து இந்த நாளிலே அந்த வார்த்தைகளை தூசி தட்டி நீங்கள் எடுங்க. அருமையான தேவனுடைய ஜனமே, சங்கீதம் 119 160 உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதாவது சமூலமம்னா அது முழுவதும் சத்தியம். இட்ஸ் அதாவது என்ன? டோட்டலி ட்ரூ அண்ட் ரிலையபிள். அவருடைய வார்த்தை டோட்டலி ட்ரூ. அதில் வந்து சுத்தமாக அது இப்படி அப்படி மாறுறதற்கு வாய்ப்பே இல்லை. ஸோ விசுவாசிக்கிறவங்க நம்ம என்ன செய்வோம்? பெற்றுக்கொள்வோம். அருமையான தேவனுடைய ஜனமே, எபிரேயர் 6:11 நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருங்க. ஸோ இன்றைக்கி வாக்கு தத்தத்தை பெறுகிறதற்கு ஆண்டவர் கொடுக்கிறதற்கு அசதியாக இல்லை, நாம் என்ன செய்கிறோம்? அசதியாக இருக்கிறோம். ஸோ அதை பெற்றுக்கொள்கிறவர்கள் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? முன்னோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் என்ன செய்யுங்க? பின்பற்றுங்க. வேதாகமத்திலே வாக்கு தத்தத்தை பின்பற்ற ஓடின இந்த காலேபை போல நம்ம பின்பற்றினோம் என்றால் அதை நம்ம சுதந்திரித்து கொள்வோம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ இங்கே காலேப் என்ன சொல்கிறாரு? கர்த்தர் சொல்லிட்டாரு, எனக்கு அது வேணும்னு சொல்லி சொல்லுகிறார். அதே மாதிரி நியாயாதிபதிகள் 1:20 மோசே சொன்னபடியே எபிரோனை காலேபுக்கு கொடுத்தார்கள். அவன் அதிலிருந்து ஏனாக்கிரன் 3 குமாரனையும் என்ன செய்துட்டாரான்? துரத்தி விட்டார். ஸோ கர்த்தர் சொன்ன மாதிரி அங்கே எவ்வளோ பெரிய ராட்சதர்கள் இருந்தாலும் அதை துரத்துகிறது கர்த்தருடைய வேலை. சங்கீதம் 18:29 பார்க்குறோம், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் என்ன செய்வேன்? என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஸோ வாக்கு தத்துவம் தேவன் கொடுத்துட்டாரு. ஸோ அங்கே இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்க வேண்டியது யாருடைய வேலை? தேவனுடைய வேலை. அவர் நமக்கு முன்பாக போகிறார். அவராலே நாம் என்ன செய்கிறோம்? கண்டிப்பாக சுதந்திரிக்கிறோம். ரோமர் 8:36-37 கிறிஸ்துவன் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோம். அதாவது ஆண்டவர் நம்மை, இன்னைக்கு அந்த வார்த்தையும் வந்துச்சு வர்ஷிப் டைமில், முற்றும் ஜெயம். அதாவது இங்கிலீஷில் அது வந்து ரொம்ப அழகாய் மோர் தேன் கான்க்வைரர்ஸ். அதாவது நம்ம எல்லாம் நான் ஜெயிச்சிட்டேன்னு மட்டும் சொல்லுவோம், இது மோர் தேன் விக்டோரியஸ், மோர் தேன் கான்க்வைரர். அதாவது ஜெயித்ததுக்கும் மேலே ஏதோ ஒன்று முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்கிறோம் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். ஸோ இந்த உலகத்தில் எந்த உபத்திரம், எந்த வியாதி, எந்த நாசமோசங்கள் எதுவும் நமக்கு ஒன்றும் செய்யாது. அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலே வர்ஷிப் டைம் முடியும் போது ஆண்டவர் எனக்கு இங்கே இருக்கிற ஒரு பர்சன் அப்பாவை குறித்து யோசித்து கலங்கி, அப்பா இருந்திருந்தா அப்படி இருந்திருக்கலாம், இப்படி இருந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு பரம தகப்பனாய், நீ நினைக்காத உன்னுடைய ஃப்யூச்சர் எல்லாம் கூட நான் நினைத்திருக்கிறேன், நீ பயப்படாத, கலங்காத. ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தை. அதாவது நீ உனக்கு வந்து அதை பற்றிலாம் நீ யோசிச்சிருக்க கூட மாட்டேன். ஆனால் அப்பா, ஐயோ என் பிள்ளை அங்கே போய் என்ன பண்ணுவா, எப்படி இதை சமாளிப்பா, எல்லாவற்றையும் யோசித்திருக்கிறார். இன்றைக்கு அவர் உன்னோட தான் இருக்கிறாரு. ஆனால் உன் தகப்பனாய் அவரை உன் வீட்டிற்கு அழைத்து செல்.
அதாவது கற்பனை கெட்டாத ஒரு தகப்பனாய், உனக்கு எல்லாம் செய்கிற ஒரு நல்ல தகப்பனாய், ஒரு பெஸ்ட் டேடா அவர் உனக்கு இருப்பார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஸோ இந்த உலகத்தின் எந்த உபத்திரமும் நாச மோசம் எதுவுமே நம்ம என்ன செய்யாது, அவருடைய அன்புனால இது எல்லாவற்றையும் நம்ம ஜெயிப்போம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் மாத்திரம் இருக்குது, வெறும் வார்த்தையாக இருக்குது. ஆனால் என்னால் என்ன செய்ய முடியல, அதை சுதந்திரிக்க முடியலையேன்னு சொல்லி எதை குறித்து நீங்கள் அசதியாக இருக்கிறீங்க? அவர் சொல்லிவிட்டார், நான் விடமாட்டேன் என்று சொல்லி நம்ம இருந்தோன்னா கண்டிப்பாக நாம் பெற்றுக்கொள்ளும். ஒரு விஷயம் நானும் எங்கள் பொண்ணு ஷாரனும் அவள் அடிக்கடி சொல்லுவாள். அதாவது ஒரு வசனம் மத்தேயு 11:12 யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்கிறார்கள். போன வாரம் சாம் எங்களுடைய ஃபேமிலி மீட்டில், ஷாரனுடைய ஹஸ்பண்ட் ஃபேமிலி மீட்டில் யாக்கோபு போராடி ஜெபித்தார். ஸோ நீங்கள் போராடி ஜெபித்தா உங்களுடைய ஐடென்டிட்டியும் மாறும், உங்களுடைய பர்பஸும் மாறும். இல்லை அந்த இடத்துல எத்தனாய் இருந்த யாக்கோபு இஸ்ரவேலன் பிரபு என்று சொல்லத்தக்க அர்த்தத்தில் அவருடைய ஐடென்டிட்டியவே, நான் அவருடைய பழைய அந்த அடையாளத்தையே தேவன் மாற்றினார். அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு புதிய அர்த்தத்தை அங்கே ஆண்டவர் கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நானும் ஷாரனே என்ன பேசுவோன்னா, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் பிடித்து கொள்கிறார்கள்னு இந்த வசனம் சொல்லுதே. ஆனால் நமக்கு சின்ன வயசுலேருந்து வீட்டில் என்ன செய்கிறாங்க, அடம் பண்ணாத. எங்கள் வீட்டில் அதில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அடம் பண்ணால் கிடைக்காது. அந்த மாதிரி தான் எங்கள் அம்மா அப்பா வளர்த்தாங்க, நாங்களும் எங்கள் பிள்ளைங்களை வளர்த்தோம். ஸோ அவள் அன்னைக்கு என்கிட்டையும் கேட்டிருந்தா, எனக்கும் அந்த கொஸ்டின். இப்போ சாம் அந்த மெசேஜ் எடுத்த பிறகு, சாமி எங்களுக்கு தெரியலையே எப்படி பலவந்தம் பண்ணி ஜெபம் பண்ணுறது, எப்படி போராடி எனக்கு இது வேணும், கண்டிப்பாக எனக்கு நீங்கள் தந்து தான் ஆகணும்னு நாங்கள் எப்படி ஜெபம் பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, ஸோ பரலோக ராஜ்யத்தின் வார்த்தைகள், நீங்கள் வேறு எதுக்கும் அடம் பண்ணாதீங்க. அந்த புடவை வேணும், இந்த வீடு வேணும், அது வேணும், இது வேணும், அடம் பண்ணாதீங்க. தேவனுடைய வாக்கு தத்தங்களை குறித்து பலவந்தம் பண்ணினால், வயலண்ட்டாக, த வயலண்ட் டேக் இட் பை ஃபோர்ஸ். ஸோ வயலண்ட்டாக நம்ம எடுத்தோன்னா அது ஆண்டவர் நமக்கு தருவேன்னு சொல்லி சொல்லுகிறார். அருமையானவர்களே, ஸோ தேவன் நம்மோடு கூட இருந்தால் எந்த ஏனாக்கியரை குறித்து நமக்கு கவலை இல்லை, எந்த கோலியாத்து, எந்த சிறைச்சாலை, எந்த சிங்கக்கேபி எதுவும் நம்மை தடுக்க முடியாது. தேவன் நினைத்ததை நம்ம அடைந்தே தீருவோம் என்பதில் எந்த டவுட்டும் இல்லை. அருமையான தேவனுடைய ஜனமே, ஸோ வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க, கடைசியாக வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கிறதற்கு நமக்கு தடையாக இருப்பது என்ன? பயம், தயக்கம். மத்தேயு 26:35 பார்க்கிறோம். பேதுரு ஜீசஸ் கிட்ட என்ன சொல்கிறாரு, நான் உம்மோட மறிக்க வேண்டியதாக இருந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், உம்மை மறுதலிக்கவே மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி சொன்ன பேதுரு என்ன செய்கிறாரு, இப்போ அதே அதிகாரம் 26 மத்தேயு 70-74 வரைக்கும் 3 தடவை என்ன செய்கிறாரு, அது ரொம்ப வேர்ஸாக தான் ஆச்சு. என்ன சொன்னார், முதல்ல அவர் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி மறுதலிச்சார். ரெண்டாவது அவரை அறியேன் என்று ஆணையிட்டு சத்தியம் பண்ணி என்ன செஞ்சாரு, மறுதலிக்கிறார். மூணாவது அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும், கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லி அங்கே என்ன செஞ்சிட்டாரு, திட்ட ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ பாருங்களேன், எவ்வளோ உறுதியாக இருந்த ஒரு பேதுருவை அந்த பயம் என்ன செய்தது, இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்க செய்தது. லூக்கா 22:61-62 ஜீசஸ் என்ன செய்கிறாரு, பேதுருவை திரும்பி பார்த்த உடனே அங்கே வெளியே போய் என்ன செய்கிறாரு, அந்த பேதுரு தான் செய்த தவறை நினைத்து மனம் கசந்து அழுதார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, ஆனால் அதே பேதுரு உயிர்த்தெழுந்த இயேசு அவர் இடத்துல வரும்பொழுது யோவான் 21-15 வரைக்கும் பார்க்கிறோம். இவர்களிலும் அதிகமாக என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா? இன்றைக்கு ஆண்டவர், அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே இருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நீ மற்ற எல்லாரிலும் என்னில் அதிகமாய் அன்பு கூறுகிறாயா? இல்லை, யோவானில் 1 யோவானில் ஒரு வசனம் இருக்குது, அவருடைய கட்டளைகளை காக்கிற தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிறவன் என்ன செய்வான், அவருடைய கட்டளைகளை காத்து நடக்கிறான். இந்த நாளிலே ஜீசஸ் இங்கே நம்ம எல்லாரையும் பார்த்து கேட்குறார், நீ இவர்கள் எல்லாரிலும் என்னில் அன்பாக இருக்கிறாயா? அந்த பேதுரு அங்கேயும் துக்கப்பட்ட, ஆண்டவரே நான் உண்மை நேசிக்கிறேன்னு உமக்கே தெரியும்னு சொன்ன பிறகு அங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார், அவருக்கு பொறுப்புகளை கொடுக்குறார். சரி, நீ போய் ஆடுகளை மேய்ப்பாயாக. ஆண்டவர் கொடுத்த அந்த பொறுப்பை வாங்கின
அந்த பேதுரு பெந்தைகோஸ்தே நாளுக்கு பிறகு பார்க்குறோம், அங்கே அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் 7-10 வரைக்கும் அந்த ஒரு பிறவி சப்பானியை இவரும் யோவானும் சேர்ந்து என்ன செஞ்சாங்க, எழும்பின்னு அடக்க வச்சுட்டாங்க. அங்கே பெரிய கூட்டம் என்கொயரி நடக்குது. அங்கே சதுசேயர், அங்கே தேவாலய தலைவர்கள் எல்லாம் கூடியிருந்து, நீ எந்த வல்லமையினால் எந்த அதிகாரத்தினால இவனை நீ எழுப்புனன்னு சொல்லி அங்கே கேட்குறாங்க. அங்கே 10ஆம் வசனம் அப்போஸ்தலர் 4:10 பாருங்களேன், பேதுருடைய தைரியத்தை பாருங்க. உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரேயனாகிய இயேசு, நீ கொன்ன அந்த இயேசுதாயா, அவரை பிதாவானவர் என்ன செஞ்சிட்டாரு, எழுப்பிட்டாரு. அவருடைய நாமத்தில் தான் நான் என்ன செய்கிறேன், இந்த வல்லமைகளை நாங்கள் நடப்பித்தோம். அருமையான தேவனுடைய ஜனமே, அங்கே பயந்த பேதுருக்கு எப்படி இந்த தைரியம் வந்துச்சு? அன்பு இல்லை, நேசிக்கிறையான்னு ஆண்டவர் கேட்ட அந்த வார்த்தை அவருடைய பயத்தை நீக்கி அவரை அன்பினால் நிரப்பினது மாத்திரம் இல்லை, அங்கே ஒரு புதிய தைரியம் அங்கே வருகிறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ நம்மில் அன்பு கூறுகிறவராலே நாம் என்ன செய்வோம், முற்றும் ஜெயம். அப்போ அவர் நம்மில் அன்பு கூறுகிறதுனாலே நாம் முற்றும் ஜெயம் கொள்கிறோம். நமக்குள் தேவ அன்பு இருந்தாலும் நம்ம என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும். 1 யோவான் 4:18 அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஸோ இன்றைக்கு நீங்களும் நானும் எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறோம்? எதிர்காலத்தை குறித்து, படிப்பை குறித்து, பரீட்சையை குறித்து, பிள்ளைகளை குறித்து, ஃபினான்ஸை குறித்து, கடன்களை குறித்து, எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய அன்பினால் நீ என்னை நேசிக்கிறையான்னு ஆண்டவர் கேட்குறார். அவருடைய நேசத்தை குறித்து எந்த டவுட்டுமே இல்லை. அவர் நம்மளை அன்பு கூர்ந்ததுனால தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு கொடுத்து விட்டார். ஸோ அவருடைய நேசத்தில் எந்த டவுட்டுமே இல்லை. ஆனால் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா? நேசித்தால் நம்ம பயப்பட மாட்டோம். அவர் சொல்லிட்டார், என்னை நேசிக்கிறேன் தகப்பன் சொல்லிவிட்டார், அவர் எனக்கு செய்து முடிப்பார் என்று நாம் விசுவாசிப்போம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் தேவன் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியின் மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஸோ பரிசுத்த ஆவியானவரை நாம் அனுபவிக்க தேவனுடைய அன்பு நமக்கு பரிபூர்ணமாக விளங்கும். கடைசியாக ஒரு வசனம் 2 தீமோத்தேயு 1:7 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்போ தேவன் நமக்கு கொடுத்த ஆவி என்னெல்லாம்? பலமுள்ள ஆவி, அன்புள்ள ஆவி, தெளிந்த புத்தியுள்ள ஆவி. எதற்கு எக்ஸ்சேஞ்சா? அந்த பயத்து நாவிக்கு. அப்போது அந்த பயத்து நாவி நிஜமாகவே அது பவர்ஃபுல், அதுக்கு கொஞ்சம் வீரியம் இருக்க தான் செய்யுது. ஸோ அந்த பயத்து நாவி எங்கேருந்து வரல? ஸோ எந்த நிலைமைகளிலே நமக்கு என்ன பயம் வருதோ, நான் சொல்கிறேன், நான் உண்மையாக என்னுடைய பர்சனல் லைஃப்பில் சொல்கிறேன். டைரக்ட் பிரின்ஸ்னு ஒரு நல்ல ஒரு பாஸ்டருடைய அவருடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து எப்போல்லாம் நமக்கு பயம் வருதோ, தனியாக போய் நின்றுட்டு இயேசுவின் நாமத்தில் எனக்குள்ளே இருக்கிற பயத்து நாவே வெளியே போ, தயவு செய்து சொல்லி பாருங்கள். தேவனுக்கு பயப்படுகிற பயமே அல்லாமல் நமக்கு வேறு எந்த பயமும் இருக்கக்கூடாது. அது தேவனிடத்திலிருந்து வந்தது அல்ல. எழும்பி நிற்போமா? நம்ம பிசாசுக்கு எதிர்த்து நிற்போம், அவன் நம்மை விட்டு ஓடி போவான் என்பதில் எந்த டவுட்டும் நமக்கு இல்லை. அருமையான தேவனுடைய ஜனமே, ஸோ நம்ம எதை குறித்தும் பயப்படாமல் திகைக்காமல் பலம் கொண்டு திடமனதாக இருந்து, ஆண்டவரே நான் விடவே மாட்டேன், ஆண்டவரே நீங்கள் சொன்ன வார்த்தையை நான் என்ன செய்வேன், பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி நம்ம எல்லாரும் அந்த வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர்னு சொல்லி கேட்போமா? ஹல்லேலூயா. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே, வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. இயேசுவே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் வல்லவர், தேவனே
நிற்கிறோம். வல்ல ஆவி மாறி ஊற்றுவி, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி மாறி ஊற்றுவி, வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே. வாக்கு மாறாவும் எல்லாரும் உடைய வாக்கு தத்தங்களை நினைவு கூறுவோமா? எல்லாரும் ஆண்டவரே நீங்க வார்த்தை கொடுத்துட்டீங்க ராஜா. ஹல்லேலூயா. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. உரகதா ஷடகத கரல பரிஷடகத கரல பரிஷடகத ரிக்கத கரல பாதிகிர ஷடகத ரிக்கதம் கரல பரிஷடகத. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி மாறி ஊற்றுவி,